சகோதர உறவுகள் இருந்த பிரச்சனைகள்லாம் விலகி இனிமேல் எல்லாம் ஒற்றுமையான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். தனுசு ராசி மூல நட்சத்திரத்தினுடைய அதிபதியே ஆஞ்சநேயர் தானே இல்லையா? அவருக்கு தாம்பலம் தனக்கே தெரியல, தன் பலம் அறியாய் போற்றின்னுவாங்க. அதுமாரி இப்போ இவ்வளோ நாள் உங்கள் பலமே உங்களுக்கு தெரியாமல் ரொம்ப டவுனாக இருந்திருப்பீங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் அது ஒரு நல்ல முன்னேற்றத்துக்கான ஒரு காலம். நிறைய முயற்சி பண்ணுவீங்க, அதில் கட்டாயமாக வெற்றி பெற முடியும். 3ஆம் இடத்தாதி பலமாக 3 லட்சரும் தோன்றும் கர்ணபூசனும் சூடி இருப்பான் சுகமாகணும். அப்போ 3ஆம் இடம் பலமாக இருந்து எனவே நீங்கள் பிறந்த ஜாதகத்தில் கும்பராசியில் சூரியனோ இல்லை வேறு கிரகங்களான செவ்வாய் சுக்கிரன் போன்ற கிரகங்களோடு இப்போ இந்த கோச்சார குரு போகும்போது இருக்கக்கூடிய அமைப்பில் இருந்தாங்கன்னா இன்னும் மிக சிறந்த ஒரு யோக பாக்கியங்கள் அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கும். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையாருவாங்க. அப்போ நிச்சயமாக வெற்றி பெறுவதற்கான அமைப்பு அதிகமாக உள்ள ஒரு காலகட்டம் இப்போ தனுசு ராசிக்கு இருக்குது. அடுத்து தனுசு ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பார்க்கக்கூடிய அமைப்பு. இவ்வளோ நாள் திருமணத்தில் தடை இருந்தவங்க இப்போ திருமணம் அமைவதற்கான ஒரு காலகட்டம். ஏற்கனவே ஒரு சில பேர் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் இருந்துடும், அவங்களாம் இப்போ ஒன்று சேருவதற்கான ஒரு காலகட்டமாக இருக்கும். இல்லை ஏற்கனவே நாங்கள் பிரிஞ்சிட்டோம், டிவோர்ஸ் வரைக்கும் போயிட்டோம் அப்படின்றவங்களுக்கு டிவோர்ஸ் கிடச்சி மறு திருமணத்துக்கான ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமையும். ஒரு சில பேர் லவ்வில் பிரேக் ஆகியிருப்பாங்க, புது உறவு கிடைப்பதற்கான அமைப்புகள்லாம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் இது. இவ்வளோ நாள் எதிர்பார்ந்த நண்பர்கள் சிநேகிதர்கள் கூட இப்போ இவங்களை தேடி வருவாங்க, இவங்களுடைய ஆலோசனை கேட்க வருவாங்க. இவங்க அந்த எதிரிக்கு கூட அந்த துரோகம் செய்யாத மனசு இவங்களுக்கு, அதெல்லாம் இவங்களை பற்றி மற்றவங்களுக்குலாம் தெரியும். அதாலேயே இப்போ எல்லாம் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்றது தனுசு ராசிக்கு இருக்குது. ஒரு சில பேருக்கு நண்பர்கள் சிநேகிதர்கள் மூலயமா இப்போ ஒரு முன்னேற்றத்துக்கான ஒரு அமைப்புன்னு சொல்லலாம். 11ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு தனுசு ராசிக்கு. இந்த 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம் இல்லையா? லாபஸ்தானத்தில் கிரகம் இருக்கிறது ஒரு முக்கியமான ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். 19 ஓரைக்கும் லக்னம் தனக்கும் தனாதிபதி மறையாமலும் சுத்தமுட 6 8 12 சூழாமல் நேராமலும் ஒத்த 11 தருமாதி உதய குருவான மேவிலும்